ஒரு பிராண்ட் டிசைனரா நான் ஒரு பிஸ்கட் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணா அதை எப்படி பிராண்ட் பண்ணுவேன்னு பார்க்கலாமா? நத்த மாதிரி இதுக்கு என்னடா பேர் வச்சிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாசில், அதாவது படிமம். எப்பயும் போல இதுக்கும் ஒரு கதை வச்சிருக்கேன், கேளுங்க. ஏய் நீ கேள. என்னடா பண்ணுவ? இப்போலாம் எந்த பிஸ்கட் எடுத்தாலுமே சுகர், மைதா, பாம் ஆயில், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்னு சேம் அன்ஹெல்தி இன்க்ரீடியன்ஸில் தான் வருது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த காலத்திலே புதஞ்சு போன நம்மளோட ட்ரெடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸ் லைக் கருப்பட்டி, உளுந்து, எள்ளு, பருப்பு, இந்த மாதிரி ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாசில் மாதிரி ரிவைவ் பண்ணி நம்ம பிஸ்கட் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு ஃபாசில் டெக்ஸ்டர்லேயே ஒரு லோகோ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு டேக்லைனா ஏன்சியன் ஃபுட் அன்எர்த் அப்படின்னு ஒரு டேக்லைன் போடுவேன். அண்ட் என்னோட பிஸ்கட் ஷேப்ஸுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லாமல் ஃபாசில் மாதிரியே ஒரு மாதிரி இம்பர்ஃபெக்ட் ஷேப்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணுவேன். அண்ட் எல்லாத்துலேயுமே இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தெரியும். அண்ட் இதை செல் பண்ணுறதுக்கு 2 பேக்கேஜிங் கான்செப்ட் ரெடி பண்ணுவேன். ஒன்றில் எப்படி மண்ணை க்ளீன் பண்ணுறப்போ ஃபாசில் ரிவீல் ஆகுமோ அதே மாதிரி ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் வெளியில் ரிவீல் ஆகிற மாதிரி வச்சுருப்பேன். இன்னொன்றில் சைடில் ஓப்பனிங் வச்சு எப்படி மண்ணுக்குள்ளே நிறைய அடுக்கு இருக்குமோ அதே கான்செப்டில் அடுக்கடுக்காக பிஸ்கட்ஸை லேயராக வச்சுருப்பேன். ஒன்றுலையும் மில்லட்ஸ், வீட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸில் செஞ்ச பிஸ்கட்ஸ்லாம் இருக்கும். அப்படியே உள்ள ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பனும் வச்சுருப்பேன். அதையும் ஃபாசில் மாதிரியே நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி தான் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட ப்ராடக்ட் எல்லாமே ஆர்கானிக்காக தெரியறதுக்கு ராக் மேலே வச்சு தான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன். ஃபியூச்சரில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணனா அதோட இன்டீரியருமே இம்பர்ஃபெக்ட் ராக் மேட் மாதிரி தான் தெரியும். நீங்க நடக்கிற ஃப்ளோர்ல ஃபாசில் மாதிரி பிஸ்கட்டை வச்சு ரெசின் ஆட் பண்ணியிருப்பேன். உள்ளேயும் டிசைன் எதுவுமே பேனர்ல இருக்காது, ஃபாசில் மாதிரி ராக்ல என்கிரேவ் பண்ணி தான் இருக்கும். அதுலயுமே ஏன்சியன் பீப்புளோட ஸ்நாக்கிங் மெத்தட் பத்தி தான் ஆர்ட் வரைஞ்சிருப்பேன். என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே மட் லேயர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி யூனிஃபார்ம்ஸ் போட்டிருப்பாங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு சந்தோஷமா வெளியில போறதுக்கு வாசல்லே ஒரு பிளாக் பாக்ஸ் வச்சிருப்பேன். அதுல டிக் ஹியர் டு கெட் யுவர் ஃபாசில் அப்படின்னு போட்டிருக்கும். அதுல இருந்து நீங்க உங்க காம்ப்ளிமெண்டரி பிஸ்கட் எடுத்துட்டு சந்தோஷமா வெளியில போகலாம். இந்த பிராண்டிங்க்கு அவுட் ஆஃப் 10ல நீங்க எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.